ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஆத்மா பின்ன சிவாகாரம் சிதானந்தகனங்குஹம் பிரகாசம் விமலம் சாந்தம் பிரம்மண்யம் சமுபாஸ்மஹே. शांत विमल प्रकाश आत्मकुगजिदानंद मंडिता प्रकाशानंद मिथुनासा कुलश्रेणी सदा जयति. सद्गुरुचरणारविंदाभ्यां नमः. प्रशोनशर पंकज प्रकटजृंभणा गुंभितं त्रिलोकमवलोक्यत्यमलचेतसा चञ्चलम् असेजतरुणी जनस्मर विजृंभणे यस्सदा पटुर्भवति ते शिवे त्रिजगदंगनाक्षोभणे. குருநாத்தாளனுடைய பரமகிருபையில் துர்வாச மகர்ஷியினால் அருளப்பட்ட ஸ்ரீ சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்தினுடைய 47வது ஸ்லோகத்தை பார்த்துட்டுருக்கோம். இந்த ஸ்லோகத்தில் அம்பாளினுடைய 4 கைகள்லையும் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இருக்கிறதுல கீழ் வலது கை அப்படின்னு சொல்லக்கூடிய ரைட் ஹேண்ட் கீழே இருக்கக்கூடிய வலது கையில் இருக்கக்கூடிய பஞ்சபுஷ்ப பானங்களை ஸ்தோத்திரம் பண்ணி நமஸ்கரித்து இந்த ஸ்லோகத்தை தியானம் பண்ணி சொல்கிறார். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். அம்பாளினுடைய கீழ் வலது கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய பஞ்சபுஷ்ப பானங்கள் அப்படின்னு சொல்கிறோமே, பஞ்ச தன்மாத்திர சாயகா அப்படின்னு வாக்தேவதைகளும் இந்த இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா. அப்படின்னு ஒரு நாமாவே உண்டு அம்பாளுக்கு, பஞ்ச தன்மாத்திர சாயகா அப்படின்னு. இந்த பஞ்ச புஷ்ப பானங்கள் என்ன அப்படின்னு அதனுடைய தத்துவங்களை முதல்ல தெரிஞ்சுட்டு ஸ்லோகத்துக்குள்ளே பிரவேசிப்போம். அம்பாளினுடைய கையில் இருக்கக்கூடியதை தந்திரங்கள் எப்படி சொல்கிறது அப்படின்னா, கமலம், கைரவம், ரக்தகல்ஹார, இந்தீவரே ததா சககாரம் இதி புரோக்தம் புஷ்ப பஞ்சகம் ஈஸ்வரி அப்படின்னு தந்திர ராஜத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம், பிரமாண ஸ்லோகம். அம்பாள் கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய புஷ்பங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறது. கமலம், கைரவம், ரக்தகல்ஹாரம், இந்தீவரம், சககாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 புஷ்பங்கள். கமலம் அப்படின்னாக்க தாமரை புஷ்பம், கைரவம் அப்படிங்கிறது அல்லி புஷ்பம், ரத்த கல்ஹாரம் அப்படிங்கிறது செங்கல் நீர் அப்படின்னு அந்த அல்லி புஷ்பத்திலேயே ஒரு வெரைட்டி சிகப்பு வர்ணத்தில் இருக்கும். இந்தீவரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருங்குவளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புஷ்பம், அது ஒரு மாதிரி ஒய்லட் கலரில் இருக்கும். அப்புறம் சககாரம் அப்படிங்கிறது மாம்பூ, மாமரத்தில் வரக்கூடிய புஷ்பம் இருக்கே அந்த மாம்பூ. இந்த 5 புஷ்பங்களை தான் அம்பாள் கையில் சங்கேதமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்தூல ரூபமாக பார்க்கக்கூடிய தியானத்தில் பஞ்ச தன்மாத்திர சாயகா அப்படின்னு அம்பாள் கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த புஷ்பங்கள் என்னென்னா கமலம், கைரவம், ரக்தகல்ஹாரம், இந்தீவரம், சககாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 புஷ்பங்கள். இவைகள் எதை சூச்சிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்ச தன்மாத்ரா அப்படின்னு சொன்னதுனாலேயே சப்த, ஸ்பர்ச, ரூப, ரச, கந்த அப்படின்னு சொல்லக்கூடிய 5 விதமான தன்மாத்திரைகள் அப்படின்னு சொல்லுவா. இந்த பஞ்ச தன்மாத்திரைகள்லேருந்து தான் பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடிய ஆகாசம், வாயு, வன்னி, ஆபக, பிருத்திவி அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் இருக்கே, பிருத்திவி, தேஜு, வாயு, ஆகாசம்னு சொல்கிறோமே, இந்த பஞ்சபூதங்கள் இவைகள் எல்லாமுமே இந்த சப்தஸ்பர்தரோபரத கந்தங்கள்லேருந்து தான் உண்டானதாக சாஸ்திரங்கள் சொல்கிறது. சப்தத்திலிருந்து தான் ஆகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் பூதமானது உண்டானதாக சொல்கிறது சாஸ்திரம். ஸ்பர்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது தன்மாத்திரை வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று இருக்க 2வது தத்துவம் பூதம், அந்த 2வது பூதத்தினுடைய குணமானது ஸ்பர்சம். அப்புறம் வன்ஹி அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னின்னு சொல்லக்கூடிய 3வது பூதம் இருக்கே, இதுக்கான குணமானது என்ன அப்படின்னா ரூபம் அப்படின்னு ஒரு பிரத்யேகமான ஒரு ரூபம்னு சொல்லக்கூடியதே அதனுடைய குணம். ஆபக அப்படின்னு சொல்லக்கூடிய சலிலம், ஜலம்னு சொல்கிறோமே, இந்த 4வதாக இருக்கக்கூடிய இந்த பூதத்துக்கான தன்மாத்திரையானது ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னா ரசம்னு சொல்லக்கூடிய குணமே இந்த தீர்த்தத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம். கந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணமே பிருத்திவி, பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய 5வது பூதத்தினுடைய ஒரு குணமாக சொல்லப்பட்டிருக்கு.
இப்படியாக சப்தஸ்பர்சோபரத கந்தம்னு சொல்லக்கூடிய 5 தன்மாத்திரைகள் ஆகாசத்துக்கு ஒரே ஒரு தன்மாத்திரையாக இருக்கக்கூடிய சப்தம், வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது பூதத்துக்கு சப்தமும் உண்டு ஸ்பர்சமும் உண்டு, அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது பூதத்துக்கு சப்தஸ்பர்ச ரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 குணங்களும் உண்டு, ஆபக அப்படின்னு சொல்லக்கூடிய ஜலத்துக்கு 4 குணங்கள் உண்டு, சப்த ஸ்பர்ச ரூப ரசன்னு சொல்லக்கூடிய 4 குணங்கள் உண்டு, பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய 5வது பூதத்துக்கு சப்தஸ்பர்ச ரூப ரச கந்தம்னு சொல்லக்கூடிய 5 தத்துவங்களும் 5 தன்மாத்திரைகளும் சேர்ந்தது 5 குணங்களோடு இருக்கக்கூடியது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லி தான் நமக்கு புரியும். இது மேலே நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு பகவான் ஒரு 5 விதமான ஞான இந்திரியங்களை கொடுத்துருக்கார். அவைகள் என்ன அப்படின்னா ஸ்ரோத்ர தொகு சற்றுகு ஜிக்வா கிராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 விதமான அறிவு. இது ஸ்ரோத்ரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காதுனால கேட்குறோம். இதை இந்த சப்தமயமாக இருக்கக்கூடிய இந்த ஆகாச தத்துவத்தை நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்குன்னே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இந்திரியமானது ஸ்ரோத்ரம். துவக்கு அப்படின்னு தொடு உணர்ச்சி அப்படின்னு நம்ம அறிஞ்சிக்கிறோமே, அந்த தொடு உணர்ச்சியானது நமக்கு அறியறதுக்கு வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய பூதம் மூலமாக நமக்கு ஸ்பர்சம் அப்படிங்கிற தன்மாத்திரைய குணத்தினால நமக்கு அறிஞ்சிக்கிறதுக்கு தொக்குன்னு சொல்லக்கூடிய 2வது இந்திரியம். சற்றுகு அப்படின்னு கண்ணுனால நமக்கு கண்ணு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அறிவு இருக்கே, பார்க்கக்கூடிய ஒரு அறிவு. இது அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது பூதத்தினுடைய ரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மாத்திரையை நம்ம அறிஞ்சிக்கிறதுக்குன்னு சற்றுகு அப்படிங்கிற ஒரு இந்திரியமானது கொடுக்கப்பட்டிருக்கு. ஜிஹ்வா அப்படின்னு சொல்லக்கூடிய நாக்கில் ரசம்னு சொல்லக்கூடிய குணத்தை நமக்கு அறியறதுக்கோசரம் ஆபக அப்படின்னு சொல்லக்கூடிய பூதத்தினால நமக்கு ஜிஹ்வா அப்படின்னு ஒரு இந்திரியமானது கொடுக்கப்பட்டிருக்கு. கிராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய முகரக்கூடிய சக்தி, மூக்குனால கந்தத்தை பிருத்திவி தத்துவமாக இருக்கக்கூடிய பூதத்தினுடைய விஷயங்களை நம்ம அறியறதுக்குன்னு கந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மாத்திரையை நமக்கு இந்திரியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது கிராணம். இப்படியாக நமக்கு ஸ்ரோத்ர தொகு சற்றுகு ஜிக்வா கிராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 விதமான அறிவு இருக்கே, இவைகள் எல்லாமுமே சப்தஸ்பர்சரோபரத கந்தாத்மகம் அப்படிங்கிறத சூச்சிக்கிறதே இந்த பஞ்ச தன்மாத்திர சாயகா அப்படிங்கிற நாமாவில் சொல்லப்பட்டிருக்கு. ஆக இவைகள் எல்லாமுமே பாஹ்யமாக பிரவேசிச்சுது அப்படின்னா இவைகள்னால இந்த பிரபஞ்சத்தை பார்த்து நம்ம பிரமிச்சு போய் பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். இதுக்கு முடிவும் கிடையாது. ஒன்று விட்டா இன்னொன்றுத்தை பார்த்து அதில் லயிச்சு இப்படி மேலே மேலே போயிட்டே இருக்கும். அது இதை முழுசாக இதுலேருந்து வெளியில் வர முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட மாயையினால் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சர்வ வஸ்துக்களையுமே இந்த தொக்தச்சு ஸ்ரோத்ர ஜிக்வா கிராணம்னு சொல்லக்கூடிய இந்திரியங்கள் ரீதியாக நம்ம பார்த்து ஆகாசவாயு வன்னி சலில பூமியாத்மகமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தையே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா சப்தஸ்பர்சரோபரத கந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லேயே பிரவேசித்து நம்ம பிரமிச்சு பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இவைகள் எல்லாத்தையும் அம்பாளினுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த பஞ்ச புஷ்ப பானங்களில் சமர்ப்பணம் பண்ணிட்டு ஆந்தரமாக நம்ம கேவலம் ஆத்மஸ்வரூபம் நான் அப்படின்னு எந்த ஒரு ஞானிக்கு இந்த ஞானமான அனுபவமானது ஏற்படுறதோ அவனை பார்த்து இந்த பிரபஞ்சம் பூராக இந்த பிரபஞ்சங்கள் எல்லாமுமே அவனை பார்த்து பிரமிச்சு நிற்கும் அப்படிங்கிறதை இந்த ஸ்லோகத்தினுடைய தத்துவமாக சொல்றார் துர்வாச மகரிஷி. மேல ஸ்லோகத்தை பார்ப்போம். இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயமானது எப்படி இருக்கு அப்படின்னா, ஹே சிவே அப்படின்னு சம்போதனமாக கூப்பிடுறார். யஹ அமலச்சேதசா திரிலோகம் தே பிரசூன சர பங்கஜ பிரகட ஜிரும்பனா கும்பிதம் அச்சஞ்சலம் அவலோகயதி அசேஷ தருணீஜன ஸ்மர விஜృంభணே திரிஜகத் அலங்கனாட்சோபனே பட்டுகோ பவதி அப்படின்னு அன்வயம். ஸ்லோகத்தினுடைய அர்த்தமானது என்ன அப்படின்னா, ஹே சிவே அப்படின்னு சம்போதனமாக கூப்பிடுறார். யஹ எந்த ஒரு உபாசகனானவன் அமலச்சேதசா சுத்தமான மலங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய எந்த ஒரு அந்தக்கரணத்தினால், நமக்கு எல்லாருக்கும் ஸ்தூல சூக்ஷ்ம காரணன்னு 3 விதமான சரீரங்கள் இருக்குது.
ஒவ்வொன்றுத்தில் இருக்கக்கூடிய மலமானது ஆணவ மலம், மாயிக மலம், கார்மிக மலம் அப்படின்னு இருக்கக்கூடிய மலங்கள் இருக்கு. இவைகள்லாம் எப்போ இருக்கு அப்படின்னா, வியாபகாரிகமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்திலேயே நமக்கு புத்தியானது பிரவேசித்து மனசானது இருந்ததுன்னா நமக்கு இந்த ஆணவ மலம், மாயிக மலம், கார்மிக மலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலங்களில் நம்ம இருப்போம். ஸ்தூல சூக்ஷ்ம காரணங்களில் இருக்கக்கூடிய மலங்கள். இந்த மலங்கள் அகற்றப்பட்டு அப்படின்னாக்க அமல சேதசா, சுத்தமான மலங்கள் இல்லாமல், அமல சுத்தமான மலங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய சேதசா உள்ள அந்த கரணத்தினால், உள்ள இருக்கக்கூடிய அந்த கரணங்கள், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லக்கூடிய அந்த கரணங்கள் எல்லாமுமே சுத்தியாக அப்படின்னாக்க இவைகள் எதுவுமே இல்லாமல் அமலமாக இருக்கக்கூடிய சுத்தமான சுத்தமான மனசினால இருக்கக்கூடிய அப்படிங்கிறார். அப்படி இருக்கிறவனுக்கு திரைலோக்கியம், 3 உலகங்களும், தேவலோகம், மனுஷலோகம், நாகலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 உலகங்கள் போன ஸ்லோகத்திலேயே பார்த்தோம். இந்த 3 உலகங்களில் இருக்கக்கூடிய தே உமது பிரசூன சர பங்கஜ பிரகட ஜிரும்பனா கும்பிதம், பஞ்ச புஷ்ப பானங்கள் வெக்தமாக விகாசங்கள்னால நிறைந்து இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சர்வ வஸ்துக்களும் ரொம்ப பிரமிக்கத்தக்கதாக இருக்கு. அதில் நம்ம பிரமப்புல போய் மாட்டிக்காம அச்சஞ்சல திருடமாக எவன் ஒருவன் பார்க்கிறானோ, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சர்வ வஸ்துக்களுமே இந்த பிருத்திவியப் தேஜுவாயுர் ஆகாசம் தானே, இவைகளெல்லாம் சத்தஸ்பர்ச ரூபரத கந்தாத்மகமாக இருக்கக்கூடிய குணங்கள் தானே, இவைகளை நம்ம தொக்சச்சு ஸ்ரோத்ர ஜிக்வாக்ஞானம்னு சொல்லக்கூடிய இந்திரியங்கள்னால பார்க்கறது தானே, இவைகள் எல்லாமுமே இருக்கிறதுக்கு தொக்கானது அறியறத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய நான்கிற ஆத்மவஸ்து இருக்கே, அந்த ஆத்மவஸ்து தான் சாஸ்வதம், இவைகள் எல்லாம் தாத்காலிகம் அப்படிங்கிற ஞானத்தோட எவன் ஒருவன் பார்க்கிறானோ அப்படின்றது தான் இந்த இடத்துல அச்சஞ்சல அப்படின்ற பதத்தை சொல்றார். திருடமாக எவன் ஒருவன் பார்க்கிறானோ அப்படிப்பட்ட உபாசகன், துரந்தரன், ரொம்ப துர்லபம், அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இந்த மாயையில மாட்டிக்காம இருக்கக்கூடிய ஒரு உபாசகன் அப்படின்னாக்க ரொம்ப துர்லபம், அதி துரந்தரனாக இருக்கக்கூடிய அப்படி ஒரு உபாசகன் இருந்தால் அவலோகயதி அசேஷ தருணீ ஜனஸ்மர விஜృంభணே திரிஜகத் அங்கனா க்ஷோபனே பட்டுகூபவதி, எல்லா யுவதிகளின் காமத்தை விருத்தி பண்ணுறது மட்டும் இல்லாமல் உலக நாயகி, 3 உலகம்னு தேவலோகம், மனுஷலோகம், நாகலோகம்னு சொல்லக்கூடிய 3 உலகங்களுக்கு எல்லாத்துக்கும் நாயகியின் மனத்தை கலக்கி கவருவதில் எப்பொழுதும் இவன் சாமர்த்தியமாக இருக்கக்கூடியவன் இந்த உபாசகன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல 3 உலகத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் அப்படின்னு சொல்றாரு. இவன் எதை சொல்றாரு அப்படின்னா, இன்று 3 உலகத்து திலோகம் அப்படின்னு சொல்லக்கூடியதையே ஒரு ஸ்திரீயாக சொல்லி அந்த 3 உலகங்களுமே இவனுடைய வசத்துல இருக்கும், அவைகளெல்லாம் இவனை பார்த்து பிரமிச்சு போய் இருக்கும். எப்படிப்பட்டவன் அப்படின்னா, இவன் ஞானியாக இருக்கக்கூடிய இந்த உபாசகன் யார் ஒருவன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சர்வவஸ்துக்களையும் பார்க்கும் பொழுது இவைகள் எல்லாமுமே பிருத்திவியப் தேஜுவாயுர் ஆகாசம்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதாத்மகம் தானே, இவைகள் எல்லாமே சப்தஸ்பர்ச ரூபரத கந்தம்னு சொல்லக்கூடிய பஞ்ச குணங்களினுடைய வசத்தில் இருக்கக்கூடியவை தானே அப்படின்னு நம்மளுடைய இந்திரியங்களாக இருக்கக்கூடிய ஸ்ரோத்ரா தொக்கு சச்சுர் ஜிக்வாக்ரானங்கள் எல்லாம் இவைகள்னால் நம்ம அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமுமே தாத்காலிகம்தான், இவைகள் நிரந்தர சுகத்தை கொடுக்காது அப்படிங்கிற ஞானத்தோட எந்த ஒரு உபாசகனானவன் இருக்கானோ அவனை பார்த்து 3 உலகமுமே பிரமிச்சு போய் இவனுடைய வசத்தில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். இதுலேருந்து நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சர்வ வியாபகாரிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே சப்தஸ்பர்ச ரூபரத கந்தாத்மகம் தானே, இவைகள் எல்லாத்தையுமே அம்பாள் கையில் வச்சுருக்கக்கூடிய இந்த பஞ்ச புஷ்ப பானங்களில் சமர்ப்பணம் பண்ணி இவைகளுக்கு எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய ஆத்மவஸ்து, நான்கிற பரமாத்ம வஸ்து அப்படிங்கிற ஞானத்தில் எவன் ஒருவன் உபாசிக்கிறானோ அவனை பார்த்து இந்த பிரபஞ்சம் எல்லாம் ரொம்ப பிரமிச்சு போய் பார்க்கும். நம்ம பண்ண வேண்டியதும் அதுதான். அப்போ
இவைகள் எல்லாத்தையும் சப்தஸ்பர்தரோபரத கந்தாத்மகமாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அம்பாளினுடைய கையில் சமர்ப்பணம் பண்ணி ஆத்மவஸ்துவிலேயே நிரந்தரமாக தியானிச்சுண்டு இருக்கக்கூடியதே உபாசனை. அப்படிப்பட்டதை சூச்சனம் பண்றதாக இந்த பஞ்சபுஷ்ப பானங்கள், அப்படிப்பட்ட பஞ்சபுஷ்ப பானங்களை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல துர்வாசர் சொல்லி அதை தியானம் பண்றார். மேல அடுத்த 2 ஸ்லோகத்தில் பாசத்தையும் அங்குஷத்தையும் பற்றி சொல்லக்கூடிய தத்துவங்களை சொல்றார். இது அடுத்த அவகாசத்தில் மேலே பார்ப்போம். ஓம் சகனோ பவது சகனோ புனக்து சகவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.